அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் பிரசன்ஸ் வார்த்தை கேள் கவிதை சொல். நாடக தொகுப்பாளர் நந்தினி அரவிந்தன். ஸோ என்னோட இணைய போவது மோட்டிவேட்டிவ் தமிழாவிலிருந்து ஓபியா அவர்கள். ஸோ அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட ஸ்பான்சர் யாரு அண்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க அண்ட் அதை பத்தி என்ன பத்தி பேச போறாங்க அப்படிங்கறது நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அண்ட் அவங்க உள்ள அவங்களுடைய ஸ்கூல் பத்தி அண்ட் அவங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பான்சர் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைவை எவ்வளவு பேருக்கு உங்களால ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த லைவை பார்த்துட்டு நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பான்சர் யாரு அப்படின்னா கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ். ஸோ இந்த கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ் யாரு, என்ன இன்ஃபர்மேஷன் நமக்காக சொல்ல போறாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ். ஓகே, ஸோ உள்ள வந்துட்டாங்க நம்மளுடைய ஸ்பான்சர். ஓகே, ஸோ குட். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இவங்க இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல். வெல்கம் வெல்கம் மேம். பூர்ணிமா மேம் வணக்கம். ஹாய் நந்தினி, வணக்கம். வணக்கம் and welcome. Thank you so much for coming and thank you so much for being our sponsor for the day. ரொம்ப சந்தோஷமா இருக்கு and I'm really very happy that people have actually come so welcoming, so that they are trying to get lot of knowledge from you. நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத எடுத்துக்கிறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. So they are very much welcoming. So 42 people இருக்காங்க இப்போ. So you can start talking about your concern, your thing. So அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க பேச ஆரம்பிக்கும் போது I'll start playing the video here. Okay, so thank you very much. Over to you ma'am. Yeah, first of all thank you so much Nandini for such a wonderful opportunity. நிஜமாவே இந்த மாதிரி opportunity it's not easy to get. ஸோ நம்மளோட விஷயத்த நம்ம வெளியில சொல்றதுக்கு we definitely need a platform. ஸோ என்னதான் நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் அது வெளியில தெரியணும்னா we need a platform and you are providing us a very good platform. So thank you so much and உங்களோட ப்ரோக்ராமுக்கு all the very best. ஸோ சூப்பர்வா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வார்த்தை கேள் கவிதை சொல் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வெளியில கொண்டு வர்றது தட்ஸ் ரியலி வெரி குட் திங். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க எல்லாருக்குமே my best wishes. So let me introduce about me and my school. Definitely. Yeah, so Nandini already சொன்ன மாதிரி so Curious Little Minds International Preschool வலசரவாக்கம்ல இருக்கு சென்னையில. So இப்ப எங்க ஸ்கூல் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா QLMல என்ன ஸ்பெஷல், மத்த ஸ்கூல்ல இல்லாதது நம்ம QLMல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் 5 years வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். அந்த டைம்ல வாட் எவர் தே லேர்ன், so that will be there with them for their lifetime. So இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம்னா ரெகுலர் அகாடமிக் மட்டும் இல்லாம ஜஸ்ட் வெறும்னா நம்ம அந்த ஆல்பபெட்டோ இல்ல ஆப்பிள் பால் அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு we are concentration. ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன மீன் பண்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக்கிங் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரெயினர் வருவாங்க. ஸோ அந்த கப் எப்படி ஸ்டாக் பண்றது அப்படின்னு. சோ அதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அவங்களோட 2 கையை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க. கண்ணு கட்டி சோ தே வில் டீச் தெம் ஹவு டு ஸ்டாக். இந்த மாதிரி பண்ணும்போது இட் இன்க்ரீசஸ் தேர் கான்சென்ட்ரேஷன் பிளஸ் அவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஆக்டிவேட் பண்றோம் நம்ம. இட் மேக்ஸ் தம் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். அட் அ டைம் இப்போ நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. சோ அந்த மாதிரி அந்த ட்ரெயினர் they'll teach. சோ அட் அ டைம்ல they'll be ready to use their both the hands. சோ இது அவங்க பிரெயின் இன்னும் நல்லா ஷார்பன் பண்ணும். அவங்க கான்சென்ட்ரேஷன் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ when they are doing this they'll have lot of concentration power. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகாவும் சொல்லி கொடுக்கிறோம் to increase their flexibility and balance. ஸோ இந்த மாதிரி we are concentrating on their overall development. அடுத்தது ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு பார்த்தா புரியும், ஒருத்தருக்கு சொல்றது கேட்டா புரியும், ஒரு சிலருக்கு ஆக்டிவிட்டி பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ நம்ம ஒரு கான்செப்டை we are taking in different ways. ஸோ ஒரே கான்செப்ட் பாத்தீங்கன்னா we have a special software, so we play that for the children. ஸோ அதை அவங்க பார்த்து கத்துக்குவாங்க. இல்ல அதே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டியா they make it. ஸோ அது மூலமா they learn and also the teacher will be teaching. And we have a very healthy teacher student ratio. ரொம்ப limited students and the teacher ratio we have. சோ அதுல பாத்தீங்க என்னதுனால இதுல என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அந்த டீச்சரால கொடுக்க முடியும். நிறைய குழந்தைங்க இருக்கும் போது அந்த ஒரு குழந்தையும் பார்த்து அந்த டீச்சரால சொல்லி தர முடியாது.
நம்ம இந்த லிமிட்டெட் ஹெல்த்தி ரேஷியோ வச்சிருக்கிறதுனால ஒரு குழந்தைகிட்டயும் the teacher will be able to concentrate. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து குவாலிஃபைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் போனிக்ஸ் அது ரெண்டுமே சர்டிஃபைட் அவங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் இப்ப ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் லாக்டவுன்னால இப்ப ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு கிளாஸஸ் எல்லாம். ஆன்லைன் கிளாஸஸ்லயும் வி ஆர் மெயின்டைனிங் தட் ஹெல்த்தி ரேஷியோ. அதனால ஒரு கிளாஸையே நாங்க வந்து மல்டிபிள் பேட்சஸா ஸ்பிளிட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட தான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அசஸ்மெண்ட் ரெகுலரா பேப்பர் பென்சில் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணறது இல்ல. நம்ம ஸ்கூல்ல அசஸ்மெண்ட் தே வில் டூ இட் லைக் அன் ஆக்டிவிட்டி அண்ட் லைக் வில் பி லைக் அ கேம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டூயிங் சம் கேம், பட் வி வில் பி அசஸிங் தம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அந்த கான்செப்ட். ஸோ இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வி வில் கம் டு நோ பை தட். அண்ட் வி ஹேவ் அ ரெகுலர் ஃபாலோ அப் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் வி கீப் தெம் அப்டேட்டிங் அபவுட் தேர் ப்ராக்ரஸ். அந்த குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் வி கீப் அப்டேட்டிங் தெம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டூயிங். And apart from the school, we have some after school activities நம்ம ஸ்கூல்ல. ஸோ phonics classes எடுத்துட்டு இருக்கோம், பேசிக் ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கிறோம், பரதநாட்டியம் கிளாசிக்கல் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறோம், அண்ட் கிளாசிக்கல் சிங்கிங் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பிரெஞ்சு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், செஸ் இருக்கு, கராத்தே இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரைட் நவ் கோயிங் ஆன்லைன். ஃபியூச்சர்ல எவ்ரி திங் ஓப்பன்ஸ், ஸோ ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆன்லைன்ல என்ன ஒரு அட்வான்டேஜ், ஸோ எங்க இருந்தாலும் யூ கேன் லேர்ன். ஸோ இப்பவும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அரப் கண்ட்ரீஸ், வி ஹேவ் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் யூகே. ஸோ எங்க இருந்தாலும் நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபிளெக்சிபிள் டைமிங் த கிளாஸஸ் வில் பி தேர். அண்ட் ஃபியூச்சர்ல யூ கேன் கம் டைரக்ட்லி டு அவர் ஸ்கூல். நம்ம ஸ்கூல் வந்து வளசரவாக்கம் காமக்கோடி நகர், வெஸ்ட் காமக்கோடி நகர்ல இருக்கு. நீங்க டைரக்டா அங்கேயும் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். So this is about our school. So that's it about it. Thank you very much, ma'am. Actually வந்து நீங்க சொல்லும் போது it was very clear, very clear, and ரொம்ப clear-ஆ நீங்க clean-ஆ explain பண்ணிட்டீங்க. So கண்டிப்பா நம்மளோட மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். And also this video will be saved so that you know for future anyone views this video can definitely contact you. So உங்களோட contact details and உங்களுடைய address எல்லாமே நீங்க என்கிட்ட எனக்கு அனுப்பிடுங்க. So I can put it in the comment and description of this particular video. Okay-யா? கண்டிப்பா. ஒரே விஷயம் நந்தினி, இன்னைக்கு லைவ் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு யாரு நம்மளோட லைவ் பாக்குறீங்களோ நான் சொன்ன கிளாஸஸ் ஆர் நம்மளோட ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ரெஃபர், நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார வேணா நீங்க ரெஃபர் பண்ணலாம். whoever you are referring, and when the lead gets converted, each of your referral you will get a cash prize. So we'll give a cash discount, cash prize, cash award of 500 rupees we'll be giving. So this is especially for you Nandini, உங்களோட லைஃப்காக இன்னைக்கு இது. Oh, thank you ma'am, thank you so much. Seriously இது எனக்கே தெரியாது, எனக்கே ஒரு சர்ப்ரைஸ். ஆமா, it's a surprise. ஆமா, உங்களுக்கு சொல்லலாம் நான் இத பத்தி. It's a surprise. Okay, very much thank you. இன்னைக்கு லைவ்காக இது. Thank you very much ma'am, thank you very much. So மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி லைக் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய கிட்ஸா இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸ், of course உங்க பேரண்ட்ஸ் தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ உங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா definitely if they are going to contact and that particular lead is getting converted, then you will be rewarded 500 as the token of gratitude fee. ஸோ அதனால இந்த ஒரு கிராட்டிடியூட் வந்து அவங்க காமிக்கிறாங்க உங்களுக்காக. ஸோ உங்களால முடிஞ்சிச்சுன்னா இந்த லைவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல முடிஞ்சா இந்த டீடைல்ஸ் கீழே நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இவங்க கியூரியஸ் லிட்டில் மைண்ட் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி யூ கேன் ஆல்சோ செக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க அனுப்பலாம். பட் பெட்டர் நீங்க இந்த லைவ் அமிச்சீங்கன்னா அவங்க இந்த லைவ் பார்த்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து பிங் பண்ணி கேட்டுப்பாங்க. ஓகே, சோ தட் இஸ் ஈவன் மோர் பெட்டர். சோ தேங்க்யூ வெரி மச் மேம். அண்ட் பூர்ணிமா மேம், யூ ஆர் லைக் சீரியஸ்லி அமேசிங். ரொம்ப அழகா நிதானமா பேஷண்டா இருந்து நீங்க பொறுமையா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அண்ட் அந்த பொறுமை வந்து எதனால வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா பொறுமை வேணும். சோ தட் இஸ் வெரி மச் விசிபிள் அண்ட் எவிடென்ட் இன் யுவர் ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர். சோ ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆர் ஸ்பான்சர் டுடே. முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த லைவ்ல என்ன நடக்குது அப்படிங்கறது நீங்க வந்து ஒரு 5 to 10 minutes பாருங்க. ஓகே, சோ நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறதும். ஓகே, thank you ma'am, thank you very much ma'am. Thank you so much Nandini, thank you and all the best participants. Yeah, thank you ma'am, super. Thank you so much. Yes, it's time for us to welcome our organizing partner Motivative Tamila. So Motivative Tamila will irundhu I would like to welcome OVR today. So adukapra நம்ம participants கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். So participants யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ குவிக்கா நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க. Hi. So, Ovia, hi, வணக்கம் and welcome. Yes, welcome Ovia, happy to see you. So ஆரம்பிச்சிடலாமா நம்ம? Yes, sure. Yes, ஆரம்பிங்க. Hi, welcome. This is Ovia from Motivative Tamila. வார்த்தை கேள் கவிதை சொல்.
சிந்திக்கும் திறன் உள்ளவர்களுக்கு சிறப்பாய் விருந்தளிக்கும் வாய்ப்பு, கவியாளர்களை அங்கீகரிக்கும் மேடை, அளவில்லா எண்ணத்திற்கு மெழுகூட்டும் நெருப்பை தமிழ். சோ இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்மா நீங்க எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு மேன்மேலும் உங்க திறமை வளரணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா? ஷூர். இப்போ வந்து யோகி அண்ட் வர்ஷினி உள்ள வராங்க. ஸோ வெல்கம் யோகி அண்ட் வர்ஷினி. ரூல்ஸ் சொல்லிடுறேன். ரூல் சொல்லிருங்க. யா. ஓகே, எல்லாருமே ஒரு பென் அண்ட் நோட் கம்பல்சரி வச்சிருக்கணும். அண்ட் பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஈவென்ட்கான ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரா உள்ள வருவீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு வேர்ட் கொடுப்போம். அந்த வேர்டுக்கு நீங்க ஒரு கவிதை எழுதணும். அந்த கவிதை 4 இருந்து 8 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 4 வார்த்தைக்கு கீழேயோ இல்ல 8 வார்த்தைக்கு மேலேயோ இருந்தா அது நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட், யாரு ஃபர்ஸ்ட் சீக்கிரமா காட்டுறீங்களோ அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நெக்ஸ்ட், அதுல எது அழகா இருக்கோ அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். சோ மொத்தமா 10 மதிப்பெண்கள். இது ஒருத்தரே வாங்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. சோ நீட்டா பேலன்ஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க. எங்க எல்லாத்துக்குமே விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ், we'll get started. அண்ட் யோகி அண்ட் வர்ஷினி, நீங்க தான் வந்து முதல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, த காம்போ பேர், ஃபர்ஸ்ட் காம்போ பேர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ யர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, உங்களுக்கான வார்த்தை வரலாறு. மக்களே, எல்லாரும் வந்து ஸ்பான்சரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ் தான் நம்மளுடைய ஸ்பான்சர் இன்னைக்கு. ஸோ அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பின்டு கமெண்ட்ல நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தெம். அண்ட் அவங்ககிட்ட உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்னா யூ கேன் பிங் தெம், டிஎம் தெம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வர்ஷினி காமிச்சிருக்காங்க, யோகி காமிச்சிட்டாங்க. ஓகே, படிக்க முடியுமா? வாழ்க்கை வாசம் வானக்கான வரலாறு வேண்டும். ஓகே, வாய்ப்புகளை உருவாக்கிய உயர்ந்த மனிதர்களின் சரித்திரம். ஓகே. அடுத்த வார்த்தை ஒரு நிமிஷம். வர்ஷினி சுத்தது. வர்ஷினி சுத்தது. ஒரு நிமிஷம். We'll just have her back. வர்ஷினி இருக்கியா? ஓகே, வர்ஷினி காலா இல்லையான்னு தெரியலையே. இல்ல உண்மையாவே நெட்வொர்க் கிளிச்சான்னு தெரியலையே. கால்னா இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்காது. she left. ஆஹா, யோகி வந்தா மட்டும் அவரோட பேருக்கு வந்து முதல் வார்த்தையோட கட் ஆயிட்டு போயிடுது. என்ன யோகி? லாஸ்ட் டைம் இதுதான் நடந்துச்சு. ஆமா. ஓகே, இருங்க, வர்ஷினி வரா உள்ள வரா. ஓகே, தேங்க் காட். அதாவது யோகியோட பேருக்கு மட்டும் எப்படி இருந்தாலும் கரெக்டா ஃபர்ஸ்ட் வார்த்தை எழுதி முடிச்சிட்டோன்னே இன்டர்நெட் கட் ஆயிடும், இல்ல ஏதாவது கிளிச் வந்துரும். அது யோகியோட இதுவா ஸ்பெஷாலிட்டியா இல்ல அந்த வந்து சேர்றவங்களோட ஸ்பெஷாலிட்டியான்னு தெரியல. எனிவே வந்துட்டாங்க. சோ வர்ஷினி, கேன் யூ ஹியர் அஸ்? ஓகேக்கா, ஹியர் இருக்கு. சூப்பர். ஓவியா, யூ கேன் ஸ்டார்ட். கண்ணா. இரண்டாவது வார்த்தை வம்சம். 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 ஓகே, வர்ஷினி காமிச்சிருக்காங்க. யோகி காமிச்சிட்டாங்க. ஓகே, படிக்கலாம் வர்ஷினி. உயிர் வழி, உறவு வழி, பாச பிணைப்பு. ஓகே. நாம் என்ற அடையாளம் மாறி நம்மை அறியும் தலைமுறை. ஓகே. மூணாவது வார்த்தைக்கு போலாமா? கோவில். ஓகே, யோகி காமிச்சிருக்காரு.
முடிச்சிட்டீங்களா? ஓகே, யோகி நீங்க படிக்கலாம். கடைந்து உன்னை தேடும் ஒரு அமைதியான இடம். ஓகே, வர்ஷினி. கொடு- கொடுக்கும் தெய்வம் வாசல் முன்னே. ஓகே ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை சிலந்தி. 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 ஓகே, யோகி காமிச்சிருக்காரு. ஓகேமா, யோகி நீங்க படிக்கலாம். நம்மில் சில உறவுகள் சிலந்தி வலையாகத்தான் மாறுகிறது. ஓகே, வர்ஷினி நீங்க. வலைகள் நிறைந்த வாழ்க்கை சிறுமை என எண்ணாதே. ஓகே, உங்களுக்கு அது 5வது வார்த்தை பறவை. ஓகே வர்ஷினி. ஓகே, வர்ஷினி படிக்கலாம். சிறகுகள் விரிய கனவும் கடல் தாண்டும். ஓகே, யோகி. பார் உலகை இறக்கையில் காட்டி வையகம் காட்டும் ஓர் பிறப்பு. ஓகே, சூப்பர், நல்லா பண்ணீங்க ரெண்டு பேருமே. தேங்க்யூக்கா. நல்லா பண்ணீங்கண்ணா. ஓகே சூப்பர். நீதான். சோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண போறோம். ஓகேயா? சோ யோகி அண்ட் வர்ஷினி ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much. ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ், சோ ஓவியா we have to be little faster. நிறைய பேர் இருக்காங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேயா? ஓகே ஓகே யா ஓகே. யா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we have two people. Yes. So வெங்கட் அண்ட் பவித்ரா. ஓகே, வெங்கட் அண்ட் பவித்ரா உள்ள வராங்க. சோ வெல்கம் வெங்கட் அண்ட் பவித்ரா. ஹாய். ஓகே, வெங்கட் அண்ட் பவித்ரா வாய்ஸ் செக் பண்ணிக்கோங்க. Am I audible? கன்ஃபார்ம். Am I audible to you? You are audible. வெங்கட். கேக்குதா? பவித்ரா உன்னோட வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்டம்பிள் ஆகுது. இப்போ ஓகேவாக்கா? நாங்க பேசுறது கேக்குதா உனக்கு கிளியரா? எனக்கு கிளியரா கேக்குதுக்கா. ஓகே, ஸ்லைட்டா லேட்டன்சி இருக்கு. ஓகே, ஸ்லைட்டா லேக் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ நீ பாத்துக்கோ. ஓகேயா? சோ ஓவியா யூ கேன் ஸ்டார்ட். யா, ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான Thank you. முதல் வார்த்தை மயில். ஓகே, வெங்கட் காமிச்சிருக்காரு. ஓகே பவித்ரா. வெங்கட் நீங்க படிக்கலாம். ஓகே. நடனம் என்னும் நாதம் உருவானது உன்னிடத்தில் மயில். ஓகே, பவித்ரா. தோகையுடன் உள்ள பெண்ணுடைய இன்னொருவரில். ஓகே, 2வது வார்த்தை தண்ணீர். ஓகே ஓகே, வெங்கட் சொல்லுங்க. உயிர் நீர் உணர்வோம் உன் அவசியம் கோடையில். ஓகே, பவித்ரா. வேறுபாடற்ற தேவை. ஓகே, 3வது வார்த்தை பை. கேக்கல. பை பை.
பவித்ரா சொல்லுங்க. இரு காதுகள் கொண்ட பை. என்னுடைய கை. ஓகே வெங்கட். சேமிப்பும் கடத்தலும் நடக்கும் உன்னிடத்தில் பை. ஓகே அடுத்த வார்த்தை உலகம். உலகம். ஓகே வெங்கட் காமிச்சிருக்காரு. ஓகே வெங்கட் படிக்கலாம். உருண்டதால் உண்டானது பகலும் இரவும் மனிதமும். ஓகே பவித்ரா. பல பொருட்களை கொண்ட உருண்டையான உருவத்தில் வாழும் மக்கள். ஓகே ஐந்தாவது வார்த்தை தாமரை. ஓகே வெங்கட். ஓகே வெங்கட் நீங்க படிக்கலாம். சேற்றில் இருந்தாலும் தூய்மை நீ. தாமரை. ஓகே பவித்ரா. பல இதழ்கள் உண்டாலும் ஒன்று போலே இருப்பாய் நீ. ஓகே தேங்க்யூ கைஸ், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி 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 வெங்கட், நன்றி பவித்ரா. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே பாய். பாய். ஸோ அடுத்த ரெண்டு பேரு, எஸ், ராஜேஸ்வரி அண்ட் ரம்யா, ஐ எம் இன்வைட்டிங் யூ போத். ராஜி வந்தாச்சு. வணக்கம் ராஜி, வெல்கம். ஓகே மக்களே, இந்த லைவ் எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்பான்சர் ஃபார் த டே. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் அவங்க கிட்ட உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா யூ கேன் டிஎம் தெம். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ரம்யா. ரம்யா, ஆர் யூ கமிங் இன்? உனக்கு வந்து இன்வைட் வந்துச்சான்னு சொல்லு. ஓகே, ஸோ ரம்யா, இஃப் பாசிபிள் உன்னால மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னா கீழே வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பு. வெயிட்டிங் ஏதாவது வந்து மெசேஜ் அனுப்பு ப்ளீஸ். ஓகே, இப்ப ரம்யாக்கு பதிலா நான் வந்து அடுத்த ஆள் உள்ள எடுத்துட்டேன். கீர்த்தனா. கீர்த்தனா இருக்கியாமா? யா ஓகே. சோ ராஜி கொஞ்சம் ஏதாவது வாய்ஸ் பேசு டக்குன்னு. ஹாய் சொல்லு. அக்கா கிளியரா இருக்குங்களா? ஓகே. சோ கீர்த்தனா. கீர்த்தனா கேக்குதா நான் பேசுறது? அக்கா நான் பேசுறது ஓகே. சோ ஸ்டார்ட். எஸ் ஓவியா, யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் गाइस. உங்களோட ஃபர்ஸ்ட் வார்த்தை நீலம். நீலமா? நீலம். ஓகே, கீர்த்தனா காமிச்சிருக்காங்க. கீர்த்தனா நீங்க படிக்கலாம். மேகத்தின் கரை, அதனாலே எனக்கு பிடித்தமான நிறம். ஓகே, ராஜேஸ்வரி. வண்ணத்தில் உயர்ந்தது கிருஷ்ணரை போல். ஓகே, இரண்டாவது வார்த்தை நாள். நாள். ஓகே, ராஜேஸ்வரி. உன்னை என்றும் அழைத்து வைக்க முடியாது. சொல்லுங்க ராஜேஸ்வரி, கேக்குதா? உன்னை என்றும் அடைத்து வைக்க முடியாது.
ஓகே. கீர்த்தனா? உன்னை எடுத்து என்னை எழுதி கொண்டேன். ஓகே. மூன்றாவது வார்த்தை சிரிப்பு. அக்கா கேக்கல. சிரிப்பு. சிரிப்பு. ஓகே. கீர்த்தனா காமிச்சிருக்கீங்க, படிக்கலாம். விலையே இல்லாத ஒரே பூ சிரிப்பு. விலையே இல்லாத ஒரே பூ சிரிப்பு. ஓகே. ராஜேஸ்வரி? உலகத்தில் மிகவும் உன்னதமானது மழலையின் சிரிப்பு. ஓகே. நான்காவது வார்த்தை தொலைக்காட்சி. தொலைக்காட்சி. ராஜேஸ்வரி காமிச்சிட்டாங்க, கீர்த்தனாவை காமிச்சிட்டாங்க. ஓகே ராஜேஸ்வரி சொல்லலாம். இவ்வுலகமே உன்னில் அடங்குகிறது. ஓகே. கீர்த்தனா? என்னை வீணாக்கிக் கொள்கிறேன் உன்னை பார்த்து. ஓகே. ஐந்தாவது வார்த்தை இடி. இடி. ஓகே. ராஜேஸ்வரி சொல்லலாம். இடியும் ஒரு இசைத்தான், அதை ரசித்து பார்க்கிறேன். கீர்த்தனா? உந்தன் கண்களில் தானே இருக்கிறது அந்த சப்தம். ஓகே. Thank you guys. Wishing you all the best. Yeah, thank you Raji and thank you Keerthana. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா we have Ramya. Okay, so yes, so Ramya நான் உன்னை உள்ள எடுக்கிறேன் இப்போ. ஓகேயா? Yeah, so both of them are coming, Nisha and Ramya. All right, so மக்களே முடிஞ்சா இந்த லைவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி ரியலி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ் டேலண்ட்ஸ். அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. நொடியில வினாடியில அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனையை யூஸ் பண்ணி, கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்து கவிதையெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் அப்ரிஷியேட் தெம். முடிஞ்சா இந்த லைவ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ எஸ் வி ஹேவ் நிஷா அண்ட் ரம்யா. உங்களுக்கு கேக்குதா நாங்க பேசுறது? நீங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், யாரு நிஷா யாரு ரம்யா தெரியணும். தெரியல. ஓகே, ரம்யா raise your hand. ஓகே. அவங்க நிஷா. ஓகே, எஸ், தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஓவர் டு யூ. ஓவியா? ஓகே. உங்களுக்கான முதல் வார்த்தை தேதி. தேதி. ஓகே. நிஷா காமிச்சிருக்காங்க, ரம்யா காமிச்சிட்டாங்க. ஓகே, நிஷா படிக்கலாம். வருமானம் எதிர்பார்ப்பவர்களின் வரமாய் முதல் தேதி. ஓகே. ரம்யா? என் பிறந்த நாளை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். ஓகே. இரண்டாவது வார்த்தை காகம். நிஷா காமிச்சிட்டாங்க. ஓகே, ரம்யா காமிச்சிட்டாங்க. நிஷா படிக்கலாம். கலர் டாமினேஷன் செய்தனால் என்னவோ நீ பின்னாடியே காகம். ஓகே. ரம்யா? கரையும் அது வெயிலில் கரையும் உயிர். ஓகே. மூன்றாவது வார்த்தை வாசம். நிஷா காமிச்சிருக்காங்க, ரம்யாவும் காமிச்சிட்டாங்க. நிஷா படிக்கலாம். மயங்கி கிடக்கிறேன் கண்ணே உன் காதல் வாசத்தில். ஓகே. ரம்யா? உன் வாசம் நான் அறிவேன் என் மன்னவா. சூப்பர். நான்காவது வார்த்தை மின்னல். நிஷா காமிச்சிட்டாங்க. ஓகே. நிஷா படிக்கலாம். என்னை தாக்கிய முதல் ஆயுதம் உன் சிரிப்பு மின்னலாய். ஓகே. ரம்யா?
மின்னல் போல் என் மனதில் நீ நுழைந்தாய். ஓகே, உங்களுக்கான கடைசி வார்த்தை நிலா. ஓகே, நிஷா காமிச்சிட்டாங்க, ரம்யா காமிச்சிட்டாங்க. நிஷா படிக்கலாம். போதுமடி, வர்ணித்து வர்ணித்தே வார்த்தைகள் போதவில்லை. நிலா உனக்கா. ஓகே, ரம்யா. வளர்ந்து தேயும் ஒரு வெள்ளை நிழல். ஓகே. Okay, Okay, girls, guys. thank You you. all the very best. Sorry. Yeah. No worries, no worries. Yeah, go for it. So, Ramya and Nisha, thank you very much. Yeah. Okay, next. யார் வராங்க அவளன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே, ஒன்ஸ் அகெயின் இந்த பர்டிகுலர் டேக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல். ஸோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பின்ட் கமெண்ட்ல போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ கோ ஃபாலோ தெம். உங்களுக்கு மற்றபடி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் டிஎம் தெம் அண்ட் ஆஸ்க் த டீடைல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்க இன்னைக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீட் உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 500 will be credited to you. So please make sure that you also pass this live to most of your contacts. Okay. So வணக்கம் and தமிழ் கவியும் ரஃபியும் வந்திருக்காங்க. So can we அக்கா இருக்கீங்களா? எஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவலி வீடியோ சுத்திட்டே இருந்துச்சு. ஆல் குட்ல. வெயிட் பண்ணிட்டு. நோ வரிஸ், நோ வரிஸ். ப்ளீஸ் ஸ்டார்ட். ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் गाइस. உங்களுடைய முதல் வார்த்தை புலி. ஓகே, தமிழ் கவி காமிச்சிருக்காரு. ரஃபி காமிச்சிட்டாரு. ஓகே, படிக்கலாம் தமிழ் கவி. வரிகளால் உன்னை வர்ணித்தாயோ வானமது வியந்து போக. ஓகே, ரஃபி. வீராதி வீரன், இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகெங்கும். ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை மை. புரியலக்கா. மை. மை. ஓகே. ஓகே, ரஃபிக் சொல்லுங்க. வயதானவர்களுக்கு டை, கன்னிகளுக்கு மட்டும் மை. ஓகே, தமிழ் கவி. கண்களில் கார்மேகம் கரைந்ததோ அவள் மையோடு. ஓகே, மூன்றாவது வார்த்தை நன்றி. தமிழ் கவி காமிச்சிருக்காரு. ஓகே, தமிழ் கவி படிக்கலாம். உதவும் செயலை ஊர்ஜிதமாக்கும் ஒரு சொல் நன்றி. ஓகே, ரஃபிக் நீங்க படிக்கலாம். செலுத்தினால் நல்லவர்களுக்கு
அது தர்மம், வல்லவர்களுக்கு அது வர்மம். ஓகே. 4வது வார்த்தை நடனம். ஓகே. ஓகே, தமிழ் கதை படிக்கலாம். நளினத்தில் என்னை வியக்க வைக்கும் மறுபக்கம் நடனம். ஓகே. ரஃபிக். கற்றுக் கொடுத்தது எனது டீச்சரும் போலீஸ்காரரும். ஓகே. 5வது வார்த்தை சிற்பம். ஓகே, ரஃபிக் காமிச்சிருக்காரு. தமிழ் கவியை காமிச்சிட்டாரு. ரஃபிக் படிக்கலாம். உன்னில் நான் கண்டேன் பல சிற்பம். ஓகே, தமிழ் கவி. உன்னை செதுக்கிய பிரம்மன் அழகை கூட்ட நீ ஆனாயோ சிற்பமாய். சூப்பர். 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க் யூ. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Yeah, thank you, Rafik, and thank you, Tamil Kavi. And Thank you, madam. Thank you, madam. Thank you. And அடுத்ததாக okay, so AS கவிதைகள் உள்ள வரலாம். And okay. சாந்தினி தானே நீங்க? ஓகே. சாந்தினி அண்ட் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு. சோ சந்தியா உள்ள வராங்க. சந்தியா உங்களுக்கு இன்வைட் வந்துச்சான்னு சொல்லுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பி ரேஷ்மா முருகன், பாரதி கண்ணம்மா, ரம்யா கிருஷ்ணன், பாலசுப்ரமணி, நீங்களா வந்து ரெடியா இருங்க. ஓகேயா? எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. And Raj Kamal, Call Me Vasant, Tirupati, Deepak, okay, Gokul வரல இன்னும், கோகுல்நாத். ஓகே, நீங்க எல்லாருமே ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ளீஸ். யா, ஓகே. ஆக்சுவலி சந்தியா உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோமா? சரி, ஓகே. சந்தியா வந்து உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தியா, நீங்க வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகேயா? உங்களோட ரெக்வஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. இப்போ உள்ள வந்து திருப்பதி வராரு. சோ நான் படிச்ச பேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உள்ள இருந்தீங்கன்னா இமீடியட்டா ரெக்வஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ. அண்ட் ஓவர் டு யூ ஓவியா. வணக்கம் திருப்பதி. அண்ட் யா, சந்தியா இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. முதல் வார்த்தை கயிறு. கயிறு. ஓகே, சாந்தினி எழுதி முடிச்சிருக்காங்க. திருப்பதியும் முடிச்சுட்டாங்க. ஓகே, சாந்தினி அக்கா நீங்க படிக்கலாம். கட்டி மெல்ல இழுக்கிறேன் முயற்சியை என் வெற்றிக்காக. ஓகே, ஆனா நீங்க அவளின் கழுத்தில் மஞ்சளோடு மாங்கல்யம். ஓகே. 2வது வார்த்தை கை. கை. ஓகே, அண்ணா முடிச்சிட்டாரு. ஓகே, திருப்பதி அண்ணா நீங்க படிக்கலாம். கரம் பிடித்து தான் கண்ட வழி மறக்க நம்மை அழைத்து செல்வர். ஓகே,
சாந்தினி அக்கா. கைகளே முதலும் கடைசியும் ஆயுதம் இறுதி வரை மனிதனுக்கு. ஓகே. மூன்றாவது வார்த்தை விரல். ஓகே, அக்கா காமிச்சிட்டாங்க. சாந்தினி அக்கா படிக்கலாம். என் கவிதைகளுக்கு கிடைத்த வரம் என் விரல்கள். திருப்பதி அண்ணா. மழலை அவள் கடித்திட மகிழ்வாய் நிகழ்ந்த தருணம். ஓகே. நான்காவது வார்த்தை அப்பா. 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 சாந்தினியோடைய வீடியோ சுத்திட்டு இருக்குல்ல? சுத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும் எப்பயுமே. சோ இது 4வது வார்த்தை தானே? அப்பாக்கா. இல்ல எத்தனாவது வார்த்தை? 4வது வார்த்தை. ஓகே. சாந்தினி ஐயோ அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஒரே நிமிஷம் அவங்கள உள்ள இணைக்கிறேன் திருப்பியும். ஓகே. வந்துட்டாங்க. ஓகே. ஓகே கைஸ், கொஞ்சம் இந்த லைவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாரும் வந்து டேலண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியா இலகுவா அவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டேலண்ட்டை நம்ம பாராட்டியே ஆகும். எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் டிஎம் பண்ணி விடுங்க முடிஞ்சிச்சுன்னா. நன்றி. அண்ட் சாந்தினி உள்ள வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க. சாந்தினி நாங்க பேசுறது கேக்குதா? நீங்க 4வது வார்த்தைக்கு நீங்க சொல்லிடணும். இப்போ திருப்பதி சொல்லிட்டாரு, நீங்க சொல்லணும். ஓவியா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே. சொல்லவா? அகிலத்தையும் அன்பாய் காட்டும் அப்பா. அப்பப்பா தியாகத்தின் மறுவுரு. ஓகே. உங்களுக்கான கடைசி வார்த்தை அறிவியல். ஓகே, திருப்பி தனியா முடிச்சிட்டாரு. ஓகே, ஆனா நீங்க படிக்கலாம். இணையத்தின் மூலம் உலகை இணைக்கும் இயந்திர இதயம். ஓகே, நீங்கக்கா? சமூகத்தின் வளர்ச்சி மனிதனின் எழுச்சி. தேங்க்யூ so much for joining. தேங்க்யூ மேடம். நன்றி திருப்பதி அவர்களுக்கும் சாந்தினி அவர்களுக்கும் நன்றி. ஸோ அடுத்ததாக இணைய போவது ஓகே சந்தியா மற்றும் ராஜ்கமல். ஓகே, அவங்க 2 பேரையும் நான் உள்ள இன்வைட் பண்றேன். சந்தியா மற்றும் ராஜ்கமல். ஹாய். வணக்கம். ஸோ ஆரம்பிக்கலாம், துவங்கலாம். பேசிருங்க ஒரு தடவை. கேக்குதா? ஹலோ. ஓகே. ஹாய். ஓகே. உங்களுக்கான முதல் வார்த்தை அறிவு. அறிவு. கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க.
ஓகே, ராஜ்கமல் காட்டிட்டாரு. ஓகே, ராஜ்கமல் படிக்கலாம். அறிவு என்பது உயர்த்தினையா? இல்லை, அது அக்ரிணையும் கூட. ஓகே, சந்தியா. அறிவு என்பது அனுபவத்தையும் அன்பையும் தருவது. ஓகே, இரண்டாவது வார்த்தை ஆசை. ஓகே, சந்தியா காட்டிட்டாங்க. ராஜ்கமல் காட்டிட்டார். சந்தியா படிக்கலாம். உன்னை காண்பது எனக்கு ஆசை இல்லை, அது எனது பேராசை. ஓகே, ராஜ்கமல். ஆசை வெட்கம் அவள் நடையழகில். ஓகே, மூன்றாவது வார்த்தை இரவு. ஓகே, ராஜ்கமல் படிக்கலாம். தூக்கம் அண்டாத இரவுகளில் என் கையில் வந்து விழுந்த கவிதை நீ. ஓகே, சந்தியா. இருளும் நிலவும் கதைக்கும் நேரம் இரவு. ஓகே, நான்காவது வார்த்தை இதயம். ஓகே, ராஜ்கமல் சொல்லுங்க. இதயமே இல்லாத சில மருத்துவர்கள் என் இதயத்தை ஆராயிருக்கிறார்கள். ஓகே, சந்தியா. உன்னை கண்ட பின் என் இதயம் துடிக்கவும் மறுக்கிறது. ஓகே, கடைசி வார்த்தை உறவு. ஓகே, ராஜ்கமல் காட்டிட்டாரு. ஓகே, படிக்கலாம். ராஜ்கமல் படிக்கலாம். சில்லறை போல சிதறி விழும் உறவுகள் தொல்லைகள் நிறைந்தது. ஓகே, சந்தியா. அன்பில் தொடங்கி கண்ணீரில் முடிவது உறவு. ஓகே, நல்லா பண்ணீங்க ரெண்டு பேருமே, சந்தியா அண்ட் ராஜ்கமல். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சந்தியா. தேங்க்யூ ராஜ்கமல். ஓகே, அடுத்ததாக தீபக் மற்றும் பாரதி உள்ள வராங்க. ஸோ வேற யாரும் இன்னும் ரெக்வஸ்ட் கொடுக்கல அப்படின்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து இவங்க தான் லாஸ்ட் பேரா இருப்பாங்க. நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்க போவோம். எஸ், ஸோ பாரதி மற்றும் தீபக். ஸோ யார் பாரதி யார் தீபக்னு வந்து நீங்க ஓவியா கிட்ட சொல்லிடலாம். அக்கா, நான் தீபக். ஓகே, நான் பாரதி. ஓகே, துவங்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை உயிர். உயிர். ஓகே, பாரதி முடிச்சிருக்காரு. சொல்லுங்க பாரதி, சொல்லுங்க. உன்னை நினைக்கவே நித்தம் வாழ்கிறேன் உயிருடன். ஓகே, தீபக். உயிரில் கலந்த உணர்வு நீ. ஓகே, இரண்டாவது வார்த்தை
இறைவன். ஓகே, பாரதி முடிச்சிருக்காரு. படிக்கலாம். பாரதி படிக்கலாம். தாயின் உருவத்தில் நித்தம் காண்கிறேன் இறைவனை. ஓகே, தீபக். இறந்து கிடந்த எனக்கு இறைத்து கொடுத்தவன் நீ. ஓகே, மூன்றாவது வார்த்தை பாட்டு. பாட்டா? பாட்டு. ஓகே, பாரதி முடிச்சிருக்காரு. ஓகே, பாரதி படிக்கலாம். நீ உரைத்திடும் மௌனம் கூட எனக்கு பாடலாகவே தோன்றுகின்றது. ஓகே, தீபக் நீங்க. உணர்வோடு கலந்த வரிகள். ஓகே, நான்காவது வார்த்தை பசு. ஓகே, தீபக் முடிச்சிருக்காரு. நீங்க படிக்கலாம் தீபக். தாய்மைக்கு அடையாளம், அன்புக்கு அரவணைப்பு, அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் எடுத்துக்காட்டு. ஓகே, பாரதி நீங்க. இரத்தத்தை கூட பாலாய் தரும் தாயின் உருவம் நீ பசு. ஓகே, உங்களுக்கான கடைசி வார்த்தை இலை. ஓகே, பாரதி முடிச்சிருக்காரு. ஓகே, தீபகம் முடிச்சிட்டாரு. பாரதி நீங்க படிக்கலாம். பச்சையத்தை கூட உள்ளிருக்க மறுக்கிறது உன் வருகையினால். ஓகே, தீபக். பசுமைக்கு அடையாளம், இயற்கைக்கு மூலதனம். ஓகே, தேங்க்யூ தீபக் அண்ட் பாரதி. நன்றி. நன்றி நன்றி தீபக். நன்றி பாரதி. நன்றி நன்றி. அடுத்ததாக ஓகே, ஓகே. ஸோ பாலா மற்றும் ஒரு நிமிஷம், சாரி, பாலா. ஓகே, ஸோ உங்களுக்கான பேர் வரலையே, இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. சரி, ஓகே, நான் 2 பேர் எடுக்கிறேன். ஸோ இன்னொருத்தங்க வந்தாங்கன்னா இன்னொருத்தங்க கரெக்டாக வந்து இவருக்கு பேர் கிடைக்கும். பாலா இப்பதான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோகுல்நாத் அவர் வரல, இன்னும் வரல. ஓகே, தீபக் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. ஓகே, இப்போ வந்திருக்கவங்க வந்து கண்ணம்மா பாரத். ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே, ஹாய் காய்ஸ். உங்களுக்கான முதல் வார்த்தை செங்கல். 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 பிரிக் 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 செங்கல். நீங்க ரேஷ்மா கரெக்டா? ஓகே, ரேஷ்மா முடிச்சிருக்காங்க. இது வேண்டாங்களா? ஓகே, நீங்க ரேஷ்மா படிக்கலாம். நீ இன்றி நான் உறங்குவது இல்லை, நிம்மதியா என் வீட்டில். ஓகே, இரண்டாவது வார்த்தை திசை. திசை.
ஓகே, ரேஷ்மா முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க கண்ணம்மா பாரதி. ஓகே. ஓகேவா? ரேஷ்மா படிக்கலாம். கனவுகளுடன் நடக்கிறேன், என் வெற்றி இருக்கும் திசையை தேடி. ஓகே, கண்ணம்மா பாரதி. காற்றின் விசையால் இசை வீசும் 8 திசையும். ஓகே, மூன்றாவது வார்த்தை சாவி. Guys, speed up. முடிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம், ரேஷ்மா இல்ல. ரேஷ்மாவுக்கு வந்து ஆக்சுவலி ஐ திங்க் கால் ஏதாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ see. ஓகே, பிரேஷ்மா. ஓகே, ஸோ யா ஷீஸ் பேக். ரேஷ்மா கேக்குதாமா? ஓகே, பாரதி கண்ணம்மா நீங்க முடிச்சிட்டீங்களா? பாரதி கண்ணம்மா முடிச்சிட்டீங்களா? அக்கா ரெண்டு பேருக்குமே சுத்திட்டு இருக்கு. இல்ல இல்ல இல்ல, பாரதி கண்ணம்மா இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பேசுறாங்க. அவங்க இருக்காங்க. ஓகே ஓகே, பிரேஷ்மாக்கு மட்டும் தான் சுத்துது. ஓகே, பிரேஷ்மா வெளில போயிட்டாங்க. ஒரு நிமிஷம், I'll call her again. மக்களே, முடிஞ்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும், நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோ பண்றது. ஸோ அவங்களோட முயற்சியை நம்ம கண்டிப்பா வந்து பாராட்டணும். ஓகே, ரேஷ்மா ஓகே உள்ள வராங்க, பார்க்கலாம். ரேஷ்மா நீங்க கீழே இருக்கீங்க, உங்களுக்கு இன்வைட் வரல அப்படின்னா எனக்கு இன்வைட் வரல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்வைட் பண்ணிட்டேன் அண்ட் இன்வைட்டை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, unable to join வருது. let me try again. ரேஷ்மா கொஞ்சம் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்கம்மா ரேஷ்மா, பிகாஸ் நான் வந்து இன்வைட் பண்ணா unable to join வருது. எஸ், தேங்க்யூ. ஸோ ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஷீ இஸ் கமிங் இன். ஓகே. அண்ட் மக்களே, இன்னைக்கு அந்த ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ தெம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா பின்ட் கமெண்ட்ல போட்டிருக்கோம், ப்ளீஸ் கோ ஃபாலோ தெம். ஓகே, நன்றி. அவங்க யார் அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ ஸ்கூல். எஸ், ஸோ ரேஷ்மா இஸ் கமிங் பேக். ரேஷ்மா, கேன் யூ ஹியர் அஸ்? திருப்பி போயிட்டாங்க. இது எத்தனாவது வார்த்தை ஓவியா? ஃபோர்த்தா? மூன்றாவது வார்த்தைக்கா, மூன்றாவது வார்த்தை. சரி,
சரி ஓகே. ரேஷ்மா கேன் யூ ப்ளீஸ் ட்ரை ஒன் மோர் டைம்? இல்லைன்னா அப்படின்னா நம்ம இன்னொரு ஆளோட நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரேஷ்மா கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ ரெக்வெஸ்ட் ஒன்ஸ் அகேன்? இன்னொரு தடவை ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியுமாமா? ஓகே, ரேஷ்மா இல்ல, உள்ளே இல்ல. ஸோ நம்ம இன்னொரு கண்டஸ்டன்ட்டை இன்வைட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேயும் திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பாரதி கண்ணமாக ஓகேயான்னு கேட்டுக்கோங்க. ஓகேயா? அக்கா your voice is breaking. என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? பாரதி கண்ணமா உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது கிளியரா? கிளியரா கேக்குது. ஓகே, ஓவியாவுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாலாவை நான் இன்வைட் பண்றேன். ஓவியா, ஓகே ஓவியா சுத்துது. இது மாதிரி மாத்தி மாத்தி ஓகே மாத்தி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாத்தி சுத்திட்டே இருக்கு. ஸோ பாலா வணக்கம். வணக்கம். ஸோ ஓவியா வந்துட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் பாரதி, நீங்க வந்து திருப்பி முதல்ல இருந்து வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைக்கு நீங்க திருப்பி சொல்ல போறீங்க, சரியா? அவரை கூட சேர்ந்து, சரியா? ஓகே, கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ வர்ஷினி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஓவியா நான் உள்ள எடுக்கிறேன் திருப்பியும். அவங்களுக்கு நெட்வொர்க் கிளிச்சுன்னு நினைக்கிறேன். பாலா, உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கா? கேக்குது மேம், கேக்குது. ஓகே ஓகே ஃபைன், சூப்பர். அண்ட் மக்களே, இன்னைக்கு நம்மளோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல். ஸோ நம்மளுடைய ப்ரீ ஸ்கூல் பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் ஓவியா, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியுமாமா? ஓவியா ப்ளீஸ் கிவ் மீ ரெக்வெஸ்ட். ஏன்னா அன்ஏபிள் டு ஜாயின் வருது. நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தா நீங்க டக்குன்னு உள்ள வந்துடலாம். I'm waiting for your request, Ovia. சரி ஓகே. ஸோ நானே உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துட்றேன், ஓகேயா? ஸோ சின்ஸ் இன்னும் ஓவியா வரதுக்கு டைம் ஆகுது, ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். ஓகே, ஸோ ரெடியா 2 பேரும்? ஹலோ. ஓகே மேம். உங்களுடைய வார்த்தை, முதல் வார்த்தை தேநீர். தேநீர், டீ, தேநீர். ஓகே, பாரதி கண்ணம்மா முடிச்சிருக்காங்க. ஓகே, ஓவியா யூ ஆர் பேக் ரைட்? கேக்குதா பேசுறது? ஓகே, கேக்குது. இப்போ இவங்க 2 பேருக்கு முதல் வார்த்தை நான் கொடுத்திருக்கேன், தேநீர் கொடுத்திருக்கேன், சரியா? சோ நீ 2வது வார்த்தையிலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. சோ பாரதி வந்து முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் தேநீர். அவங்களோட நேம் அண்ட் பாலா. ஓகே, பாலா வந்திருக்காரு, பாரதி வந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தை தேநீர் கொடுத்தாச்சு. சோ பாரதி முதல்ல முடிச்சிருக்காங்க அண்ட் பாலா வந்து அடுத்ததாக. சோ பாரதி படிச்சிருங்க. தேவையான இடங்களில் என்னை உற்சாகமூட்டும் நீ. ஓகே. பாலா, நான் 2 கவிதை எழுதிட்டேன். ரெடி வாசிக்கலாமா? இல்ல ஏதோ ஒண்ணுதான் சொல்லணுமா? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க போதும். என் காலையின் ஆற்றல் நீயே. தேநீர். நான் தண்ணீர், நீ டீ தூள், நாம் இருவரும் கலந்தால் தேநீர். இல்ல, ஏதோ ஒண்ணு மட்டும் நீங்க சொன்னா போதும். நான் தண்ணீர், நீ டீ தூள், நாம் இருவரும் கலந்தால் தேநீர். ஓகே. 2வது வார்த்தை கண்ணாடி. ஓகே, பாரதி கண்ணம்மா முடிச்சிருக்காங்க. முடிச்சிட்டீங்களா பாலா? பாலா, நீங்க நிறைய எழுதணும் அவசியம் கிடையாது. ஒரு வரி தான்.
4 வார்த்தைக்கு கம்மியா இருக்கக்கூடாது, 8 வார்த்தைக்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கவிதை எழுதினா போதும். சரிங்களா? ஏன்னா டைம் வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் பரிசு இருக்கு. கொஞ்சம் அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நன்றி. ஓகே. கண்ணாடி. என்னை நான் யார் என்று எனக்கு காட்டிய அழகன் கண்ணாடி. ஓகே, கனமா நீங்க படிக்கலாம். நான் உன்னை பார்க்கிறேன், நீ என்னை காட்டுகிறாய். ஓகே. 3வது வார்த்தை சொல். 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 பலம் முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, இருங்க. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க 2 பேருமே. கண்ணம்மா முடிச்சிட்டீங்களா? பல படிக்கலாம். என் காதலியின் அன்பு கலந்த காதல் என்ற சொல் உலகில் தலை சிறந்த அழகிய திருச்சொல். ஓகே, கண்ணம்மா நீங்க படிக்கலாம். எட்டு வார்த்தைக்கு மேல எழுத வேண்டாம். உன் சொல்லில் இருக்கிறது என் உயிர். ஓகே, உங்களுக்கு அந்த 4வது வார்த்தை ஏணி. புரியல மேம். ஏணி. ஏணி, லேடர். எட்டு வார்த்தைக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 2 பேருமே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. ஓகே, கண்ணம்மா முடிச்சிட்டாங்க. கண்ணம்மா படிக்கலாம். ஏடுகளை படிகட்டாக்கி உயர்ந்து நில். ஓகே, பல நீங்க படிக்கலாம். என் வானம் தொட நீ உதவினாய், உன் விறகை கூட நான் செய்தேன் ஏணியாய். ஏணி. நாங்க சொன்ன மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் 8 வார்த்தைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னது. அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. கடைசி வார்த்தை உரிமை.
Speed up, guys. ஓகே, கனமா முடிச்சிட்டாங்க. பாலா முடிச்சிட்டீங்களா? ஓகே, கனமா நீங்க படிக்கலாம். என் தோழிகளிடத்தில் எனக்கே உரித்தான இடம். ஓகே, நீங்க படிக்கலாம் பாலா. என் நிலத்தின் உரிமை இந்த மண், என் சொல்லின் உரிமை இந்த தமிழ். ஓகே, நன்றி கனமா, நன்றி பாலா, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you for joining. நன்றி நன்றி கண்ணம்மா, நன்றி பாலா. அடுத்ததாக லாஸ்ட் பேர் வராங்க உள்ளார. ஓகே ஓகே, ஸோ கேட்கலாம். ரோஹிணி பிரியா, நீங்க வந்து ஓகே, ஐ டோன்ட் நோ, லைக் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல, பார்க்கலாம், அவங்க உள்ள வரட்டும். உங்ககிட்ட அந்த ரூல்ஸ்லாம் புரியுதா தெரியுதான்னு கேட்கலாம். அண்ட் பேப்பர் பேனா கண்டிப்பா இருக்கணும். யோகி ஒரு நிமிஷம், நாங்க ஆக்சுவலி வந்து இன்னொருத்தங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம், பட் அவங்க நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரன்ட் கிடையாது, பார்ட்டிசிபென்ட் இல்ல. அவங்க உள்ள வந்து அவங்க புரியுது, ரூல்ஸ் புரியுதுன்னு சொன்னாங்கன்னா தென் வில் ஸ்டார்ட், இல்லைன்னா வி வில் எண்ட். ஓகேயா? பிகாஸ் யூ ஆல்ரெடி டன், அதனால ஜஸ்ட் சப்போர்ட் பண்றதுக்காக உள்ள வர சொன்னேன். ரோஹிணி இருக்கீங்களாமா? ஓகே, ஸோ ஷி ஹஸ் லெஃப்ட். ஓகே, நோ வரிஸ், தென் வில் க்ளோஸ். ஓகேயா? யா, தேங்க்யூ யோகி ஃபார் பீங் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ். எப்போ கூப்பிட்டாலும் தான் வந்துருவாரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஆல்வேஸ் ஓப்பன் டு ஹெல்ப் எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். அவங்க வரல, ஆக்சுவலி அவங்களோட ரெக்வஸ்ட் இதுவாயிடுச்சு. ஸோ வில் டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, ஸோ ஓவியா, யூ கேன் கோ ஃபார் யுவர் க்ளோஷர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீ முடிச்சிடலாமா? ஓகே, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க, எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான ஃபாலோ பண்ணீங்க. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கோங்க. கவியாளர்களுக்கு நிறைய ஒரு இது கிடைக்காது, நாங்க அதை குடுக்குறவங்களுக்கு. நந்தினி அக்காவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச்க்கா, எங்களுக்கு இப்படி ஒரு இது கொடுத்ததுக்கு. இன்னும் எங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் தமிழா சார்பா நான் கேட்டுக்கிறேன்க்கா. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பாக ரொம்ப சிறப்பா வந்து திறம்பட நீங்க நடத்தி கொடுக்குறீங்க ஒவ்வொரு நிகழ்வையும். ஏன்னா நான் வந்து பேக் எண்ட்ல வந்து அடுத்தடுத்து யார வரணும் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இருந்தாலுமே நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்துட்டு ரொம்ப அழகா பண்ணி கொடுக்குறீங்க. ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு மோட்டிவேட் தமிழா. ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து உண்மையா ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அண்ட் நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்ல கண்டிப்பா இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தான் அது தோணும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நல்லபடியா மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில பேர், வெகு சில பேருக்கு தான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமையும் தனக்குன்னு உருவாக்கி தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்றேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏன்னா ரொம்ப சிறப்பா நீங்க பண்ணீங்க. ஜஸ்ட் இதை மட்டும் பாத்துக்கோங்க, 20 செகண்ட்ஸ்க்குள்ளார நீங்க வந்து எழுதி முடிச்சிடணும். ஏன்னா நான் இங்க இதுக்கப்புறம் வந்து டைமிங் ரொம்பவே நாங்க பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். ஏன்னா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வினா அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வினாடிக்குள்ள நீங்க வந்து சொல்லி ஆகணும், இல்ல அந்த வினாடிக்குள்ள நீங்க எழுதி ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு உங்க பிரெயின் வந்து இன்ஸ்டன்டேனியஸா வந்து நிறைய விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுதான் இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம திறம்பட எடுத்துட்டு போகணும். அண்ட் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா திறம்பட இது வந்து உள்வாங்கிக்கணும், அது உள்வாங்கி வெளில கொண்டு வரணும் உங்களோட டேலண்ட். அப்படின்னா கண்டிப்பா வந்து டைமை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். அந்த 20 செகண்ட்ஸ்க்குள்ள தான் நீங்க வந்து முடிச்சு எழுதி அட்லீஸ்ட் நீங்க காமிச்சிடணும். நீங்க சொல்லனா கூட அந்த 20 செகண்ட்ஸ் எழுதி காமிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பதான் வந்து நல்ல சுவாரஸ்யம் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8 வார்த்தைகளுக்கு மட்டும் தான் நம்ம இருக்கணும். இல்ல அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 4 வார்த்தை கீழேயும் இருக்கக்கூடாது. ஸோ 4 வார்த்தைக்கு மிகாமல் 8 வார்த்தைக்குள் அடங்க வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரூல் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். அண்ட் மற்றபடி வந்து எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த சொல்ல வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நீங்க வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கணும். அந்த சொல்ல பயன்படுத்துற மாதிரி இல்லாம ஒரு கவிதை என்பது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை ஆப்ஜெக்டிஃபை பண்றது, அதாவது அதை வர்ணிக்கிறது அப்படிங்கறதோட இல்லாம வர்ணிக்கிற மாதிரி எழுதணும். அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தி ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லல, சரியா? அது கவிதை கிடையாது.
ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க வர்ணிக்கிற மாதிரி எழுதினாதான் அது கவிதை. அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்னா அதுல அது கரெக்டா இருக்கும். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப அழகா சிறப்பா பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஓவியா ரொம்ப அழகா கண்டக்ட் பண்ணீங்க இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் அசிஸ்டிங் மீ. அண்ட் மீண்டும் ஒரு அழகான ஒரு நேரலையில் நம்ம சந்திக்கலாம். வார்த்தை கேள் கவிதை சொல், organized by Motivative Tamila and presented by Chennai Event Entertainers. நான் உங்கள் தொகுப்பாளர் நந்தினி அரவிந்தன் and Motivative Tamila விலிருந்து ஓவியா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்.